வணக்கம் வீவர்ஸ். நம்ம எப்பவுமே கோபத்தில் எடுக்கிற முடிவுகள் கண்டிப்பா நம்மளுக்கு தவறான முடிவுகளை தான் நம்மளுக்கு பரிசாலிக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி தான் இப்ப நீங்க பாக்குறீங்க, இந்த நபரோட கோபம் ரோமையும் கதிக்காம வச்சதுன்னா ஆமாங்க, இந்த கோபத்தினாலையும் சில வஞ்சனையாலையும் இவர் கொண்டு இந்த பகமையாலையும் ஒருத்தருக்கு கொடுக்கப்படுற தண்டனை தான் இந்த கத்தோலிக்க சர்ச்சில் நடக்க போற அந்த அசம்பவிதத்துக்கு முக்கியமான காரணமாக கருதப்பட்டு இவர் கொடுக்க போற ஒரு தண்டனை. அதுவும் இந்த தண்டனையை வாங்க போற அந்த நபரை நீங்க பாத்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க. உலகத்துல இப்படி இல்லாம நடந்திருக்கும். இந்த மாதிரி கொடூர நடக்கிறதுக்கு காரணம் இவர் யார், எதுக்கான கோபம் இது, அது மட்டும் இல்லாம இந்த தண்டனையை வாங்க போற அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுக்க கண்டிப்பா இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஏன்னா அதிர்ச்சி மட்டும் பல தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு. வாங்க, இது உங்கள் பிரவீன் ஃப்ரம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த காலகட்டத்துல அரசாங்கங்களோட பவரான ஒரு விஷயம் கத்தோலிக்க சர்ச்சுக்கு அவங்க எடுக்கிற முடிவுகளுக்கு அரசாங்கங்களே அடிப்பணிவாங்கன்னா பாத்துக்கணும். அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு பீரியட்ல தாங்க இந்த சம்பவம் நடக்கும். இந்த இருட்டுல இந்த கருப்பு உடை போட்டிருக்கவங்க எதுக்காக இந்த நபரோட உடலத்தை நோண்டி எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? ஸ்டீஃபன் 6 அப்படின்னு சொல்லப்படுற இப்ப கத்தோலிக்க சர்ச்சை ஆட்சி செய்யற அந்த நபரோட கட்டளைப்படி தாங்க. அதுக்கு அடுத்து தூண்டி எடுத்தோன்னே இவங்க பண்ண போற ஒரு விஷயம் உங்களை கதி கலங்க வைக்க போகுதுங்க. ஆமாங்க, இவங்க தூண்டி எடுத்த இந்த சடலத்தை நேரம் கத்தோலிக்க சர்ச்சோட கோர்ட் ரூமுக்கு எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்க, அங்க இருந்து நாற்காலியில அவரை அமர வைக்கிறாங்க. அதாவது அவரோட செதஞ்ச அந்த உடலை தாங்க. அதுக்கு அடுத்தது அதுக்கு எதிரில் நிக்கிறவர் தாங்க. நான் வீடியோல காட்டின நீங்க ஒருத்தரோட கோபம், அந்த கோபம் கொண்டவர் யார் தெரியும்? ஸ்டீஃபன் 6 அப்படின்னு சொல்ற அந்த நபர் தாங்க. அவருக்கு முன்னாடி நிக்கிறாரு. அவர் அந்த சடலத்தை பார்த்து அவரோட கண்கள்லாம் ரெட் கலர்ல மாறுது. காரணம் என்ன? அவ்வளவு கோபம், அவ்வளவு வெஞ்சன்ஸ். எப்படின்னா அவர் பழிவாங்கன்னு சொல்ற ஒரு கொடூரமான ஒரு நோக்கத்தோடு அந்த கத்தோலிக்க சர்ச்சில் நின்றுட்டு இருந்தாங்க. அங்க இருந்த மக்களோட முகத்தெல்லாம் பார்க்கணும். அவ்வளவு என்ன நடக்க போகுதுன்னே தெரியும். ஒரே பதட்டத்தோட இருந்தாங்க. அப்ப அந்த இறந்து போன அந்த ஃபார்மோசஸ் உடலை பார்த்து ஸ்டீஃபன் கேட்க ஆரம்பிக்கிறாருங்க, நீங்க செய்ததுலாம் ரொம்ப தப்பு. அதுவும் கத்தோலிக்க சர்ச்சுக்கு எதிரான செயல்களை நீங்க செய்திருக்கீங்க. மட்டும் இல்ல, உங்களோட ஆட்சியில் நிறைய தவறுகள் நடந்திருக்கு. பல பிஷப்ஸ்ல இல்லீகலா நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க. பல விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போறாரு. அதுக்கு அடுத்தது அவர் கேட்கிறாரு ஃபார்மோசஸ் பாடி, இதுக்கெல்லாம் நீங்க தவறுகள் நீங்க ஒத்துக்கிறீங்களா? இதுவரை நடந்த எந்த துறையிலும் நீங்க ஒத்துக்கல, இன்னைக்கு ஒத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான கோபத்தோடு அவர் மீது கேள்விகளை கேட்கிறாரு. ஆனா அங்க இறந்து போன உடலால சொல்ல முடியாது. அதனால அவருக்கு பிரதிநிதி பக்கத்துல இருந்து ஒரு சர்ச்சை சேர்ந்து ஒரு நபர் பேச ஆரம்பிச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவரோட பதில்கள் இருக்கு. கேட்ட ஸ்டீஃபன் அதுக்கு அடுத்தது, இது வரைக்கும் நீங்க ஒத்துக்கல, இன்னைக்கு உங்களுக்கு அதுக்கான தண்டனையை நீங்க ஒத்துக்கிட்டதால இன்னைக்கு அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபார்மசிஸ்ட் பார்த்து சொல்றேன். நான் ஃபார்மசிஸ்ட் பேச முடியாத ஒரு இறந்து போன உடல்னு அவருக்கு தெரியல. அவரோட கோபத்தை அந்த உடல் மேல காக்கும். அதுக்கடுத்து அவர் தண்டனையை ஒரு விஷயத்த சொல்றாருன்னு அதுதான் நாங்க இந்த கோர்ட் ரூமே ரொம்ப ஆச்சரியத்துல ஆளுதுன்னு நம்பவே மாட்டீங்க. ஏன்னா அவர் சொன்ன தண்டனை என்ன தெரியுமாங்க? இறந்து போன ஃபார்மசிஸ்டோட இந்த 3 விரல்கள், அதுவும் ஒரு சாதாரண மனிதர்கள், ஒரு காலத்துல போப்பா இருந்தவர்கள், அவருக்கே அந்த மாதிரி தண்டனை. அதுவும் இறந்து போன உடலுக்கு ஒரு தண்டனை கொடுத்திருக்காரு. இறந்த உடலுக்கு 3 விரல்களை வெட்டணும்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து அங்க இருந்த காவலாளிகளுக்கு அவரோட 3 விரல்களை வெட்டி எடுக்கிறாங்க. அதோட நிறுத்தல அங்க இவரோட வெஞ்சன்ஸ். அடுத்தது அவரோட உடலை அப்படியே இழுத்துக்கிட்டு ரோம் வீதியெல்லாம் இழுத்துக்கிட்டு போய் அப்படியே அங்க ரோம் நதிக்கரை ஓரமா போய் நதியில அந்த உடலை தூக்கி போடுறாங்க. ஒரு போப்போட நிலைமையை பாருங்க. இவரோட வெஞ்சன்ஸு காரணம் இதுக்கு முன்னாடி இவர் 2 பேருக்கும் இருந்த ஒரு பிரச்சனை தாங்க. இவங்க ஃபேமிலி பிரச்சனைய, அது மட்டும் இல்லாம அரசாங்கத்துக்குள்ள நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு இதுக்குள்ள கொண்டு வந்து கத்தோலிக்க சர்ச்சோட அந்த புனிதத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு, கொடூரமான ஒரு விஷயமா இது பண்ணதை மக்களால் ஏற்றுக்கவே முடியலங்க. அதனால மக்கள் எல்லாருமே கொதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோமி கதி கலங்குற மாதிரி ஒரு கலவரமே உருவாகும். அதுக்கு அடுத்தது இவரை கைது பண்றாங்க. யார? இப்ப நீங்க செய்த ஸ்டீஃபன் சொல்றது, அவர் செய்த தண்டனையை கண்டிப்பா அனுபவிச்சுட்டாங்க. மக்களோட எழுச்சியில கண்டிப்பா அந்த ஸ்டீஃபன் சொல்றது கொடூரமான ஒரு தண்டனையை ஒரு சிறைச்சாலையில கொஞ்ச நாள் அவர் இறந்தும் போறாரு. ஆனா ஃபார்மசஸோட திருப்பும் அவரோட பாடியை கத்தோலிக்க சர்ச்சில் அடுத்த போப்பாளரை எடுத்து அதுக்கான சிறந்த முறையில் அவருக்கான அஞ்சலியை செலுத்துறாங்க. இந்த மாதிரி சம்பவங்களும் இந்த உலகத்துல நடந்துதான் இருக்குங்க. இதுக்கு காரணம் என்னமா இருந்ததுன்னா, அந்த ஸ்டீஃபன்சனோட கொடூரமான எண்ணங்கள், அவர் கொண்டிருந்த அந்த வெஞ்சன்ஸ் இது மாதிரி காட்டணும்னு அவசியமே இல்லை. கோபம், அதுலயும் கோபத்தில் எடுக்கிற முடிவுகளோட விளைவுகள் இது மாதிரி அசம்பவிதான். அது அவனையும் அடிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா. அது மாதிரி எப்பவுமே கோபம் வந்தா
நிதானத்தை மேற்கொள்ளுது. அப்புறமா அதுக்கான முடிவுகள் எடுக்கணுமே தவிர கோபத்தோடு எடுக்கிற முடிவுகள் என்னைக்குமே கரெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்காதுன்னு சொல்லி, இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம பிளிங்கிங் பேஜ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுலயும் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. இன்னும் வேற எதனா கமெண்ட்ல சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு காத்திருக்குது. இது உங்கள் பிளிங்கிங் பேஜ். தேங்க்யூ.